மதிப்புக்குரிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை என்று சொன்னாலும் இன்று ஒவ்வொருவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவராக ஆம்ஸ்ட்ராங் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்வில் நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பேர் வழக்கறிஞர்களாக இன்றைக்கு சென்னையில் இருக்கிறார்கள். காரணம் ஆம்ஸ்ட்ராங். லட்சக்கணக்கான பேர்கள் இன்றைக்கு பள்ளி கல்வி மட்டுமல்ல கல்லூரி கல்வியும் படித்திருக்கின்றார்கள். காரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஒரு சமூகத்தில் பிறந்து அந்த சமூகத்தின் அடையாளங்களை இல்லாமல் இருந்தாலும் கூட அனைத்து சமூகங்களையும் நேசிக்கிற தலைவராக ஆம்ஸ்ட்ராங் வாழ்ந்து மறைந்தார் என்று சொன்னால் இன்றைக்கு காண்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் காண்பவர்களும் இன்னைக்கு நம்மளுடைய நினைவிலே நிற்கின்றது. அப்பேற்பட்ட தலைவனுக்கு நினைவேந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே அவர் செய்த தியாகம், அவர் செய்த உழைப்பு, அவர் இந்த மக்களுக்கு ஆற்றிய பணிகள் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். முதலாக நிலவில் கால் பதித்தவன் ஆம்ஸ்ட்ராங். முதலாக நிலவில் கால் பதித்தவன் அந்த ஆம்ஸ்ட்ராங். ஆனால் இந்த நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் ஒவ்வொரு தமிழ் மக்கள் மனதிலும் அன்பை விதைத்தவர் இந்த ஆம்ஸ்ட்ராங். நிலவில் கால் பதித்தவன் அந்த ஆம்ஸ்ட்ராங். மக்கள் மனதில் அன்பையும் அறிவதையும் விதைத்தவன் நம்முடைய ஆம்ஸ்ட்ராங் என்பதை இன்றைக்கு நாடும் கண்டு கொண்டிருக்கிறது, நாமும் கண்டு கொண்டிருக்கிறோம். அண்ணன் ரங்கநாதன் அவர்கள் மிகுந்த அன்பும் ஆதரவும் கொண்டவர்கள். ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்றும் அவர் இந்த மேடையில் நம்மோடு இருப்பது என்பது காட்சிகள் என்பது வேறாக இருந்தாலும் அன்பும் ஆதரவும் ஒன்றாக இருக்கின்ற காலத்தில் ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்களை என்றும் நாம் வாழ்நாளில் நினைத்து பார்க்கின்ற நாளாக இருக்கிறது. இன்றைக்கு எல்லா கட்சிகளும் எல்லா தலைவர்களும் எல்லா ஜாதி தலைவர்களும் என்று ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அவரை பிரிந்து வாடும் அவருடைய சகாக்களுக்கும் அவருடைய பிரிந்து வாடும் பொற்கொடி நமது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இறைவன் தருவான் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதில் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கு இறைவன் எல்லா ஆதரவும் அன்பும் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.